வணக்கம் மாணவர்களே, உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த ஜேஇ கெமிஸ்ட்ரி இன்சைட் பகுதியில் நம்ம முந்தைய ஜேஇ கெமிஸ்ட்ரி வினாக்களை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேள்வி வந்து ஜேஇ மெயின் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இந்த கேள்வியில் வந்து சில முக்கியமான கான்செப்ட்லாம் கவர் ஆயிருக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சன் ஏற்றம், அதாவது ஆக்சிடேஷன், மற்றும் பாதுகாப்பு குழுவை நிறுவுதல், அதாவது புரொடக்ஷன், மற்றும் கிரிக்னார்டு ரியாக்ஷன், அதைத் தொடர்ந்து ரிடக்ஷன், அதாவது ஒடுக்க வினை. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இந்த கேள்வியில் வந்து கவர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, 0.1 மோல் சேர்மம் எஸ் வந்து எவ்வளவு கிராம் எடையை கொண்டிருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே கேள்வியின்படி இந்த சேர்மமானது குரோமியம் ட்ரையாக்சைடு கூட வினைபுரியுது. வினைபுரியும் போது பிங்கிற ஒரு இன்டர்மீடியேட்டை கொடுக்குது. இந்த பிங்கிற இன்டர்மீடியேட் எத்திலின் கிளைக்கால் அண்டர் அசிட்டிக் கண்டிஷனில் வினைபுரியும் போது Q அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்குது. இந்த Qங்கிற இன்டர்மீடியேட் முதல் படியில் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட வினைபுரியுது. அதை தொடர்ந்து ஆசிட் ஹைட்ரலைசிஸ் பண்ணும் பொழுது ஆறுங்கிற ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்குது. இந்த ஆறுங்கிற இன்டர்மீடியேட் அதை தொடர்ந்து சோடியம் போரோஹைட்ரைடு மற்றும் நீர் கூட வினைபுரியும் பொழுது எஸ்ங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே நமக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 0.1 மோல் சேர்மம் எஸ் வந்து எவ்வளவு கிராம் எடையை கொண்டிருக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. அதற்காக நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனோட அணு நிறை, அதாவது அட்டாமிக் வெயிட்டை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, வாங்க நம்ம தீர்வுக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மாலிகுல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்ளோபென்டேன் ரிங் இருக்குது. அதில் ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்குது மற்றும் செகண்டரி ஆல்கஹால் இருக்குது. ஸோ இது முதல் படியில் எதற்கூட வினைபுரியுது அப்படின்னா, குரோமியம் ட்ரை ஆக்சைடு கூட வினைபுரியுது. ஸோ குரோமியம் ட்ரை ஆக்சைடு வந்து ஒரு ஆக்சன் ஏற்ற காரணி, அதாவது பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ பொதுவாக குரோமியம் ட்ரை ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா, செகண்டரி ஆல்கஹாலாக இருந்துச்சு அப்படின்னா அது கீட்டோனாக ஆக்சன் ஏற்றம் அடையும். அதே வேளையில் பிரைமரி ஆல்கஹாலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட்டில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்குது மற்றும் செகண்டரி ஆல்கஹால் இருக்குது. ஸோ செகண்டரி ஆல்கஹால் என்னவா மாறும்? கீட்டோனாக மாறும். அதே வேளையில் பிரைமரி ஆல்கஹால் முதல்ல வந்து ஆல்டிகைடாக மாற்றம் அடையும். ஸோ இந்த குரோமியம் ட்ரை ஆக்சைடு நான் ஏற்கனவே சொன்னேன், பவர்ஃபுல்லான ஒரு ஆக்சனேற்ற காரணி, அதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்படின்னா இந்த ஆல்டிகைடு அதற்கு அடுத்தபடியாக மறுபடியும் ஆக்சன் ஏற்றம் அடைந்து நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட்டாக மாறும். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு இதுதான் நம்மளோட இன்டர்மீடியேட் பி. ஸோ இன்டர்மீடியேட் பி வந்து என்னது? 2 ஆக்சா சைக்ளோபென்டேன் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இதுதான் இதோட பேர். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சிஜன் நேற்றம், அதாவது ஆக்சிடேஷன் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ இப்போ பிங்கிற இன்டர்மீடியேட் அதற்கு அடுத்தபடியில் என்ன எதன் கூட வினைபுரிய போகுது? எத்திலின் கிளைக்கால். இங்கே மேலே பாருங்க 1 மோல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு முறை தான் வினைபுரிய போகுது. சரியா? ஸோ 1 மோல் எத்திலின் கிளைக்கால் வந்து இந்த இன்டர்மீடியேட் கூட வினைபுரிய போகுது அண்டர் ஆசிட் கண்டிஷனில். ஸோ இங்கே வந்து ஆசிட் வந்து உங்களுக்கு வினையூக்கியாக செயல்படும், அதாவது கேட்டலைசிஸாக செயல்படும். ஸோ இதில் இங்கே கீட்டோ ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. ஸோ இதில் எது வினைபுரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கீட்டோன் தான் வினைபுரியும். ஏன்னா கீட்டோனுக்கு தான் ரியாக்டிவிட்டி அதிகம், அதனால் கீட்டோன் தான் இங்கே வினைபுரியும். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, பாதுகாப்பு குழு வந்து நிறுவுதல், அதாவது இங்கே புரொடக்ஷன் வந்து நடக்கும். எதற்கு? இந்த கீட்டோன் குரூப்பை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக இந்த எத்திலீன் கிளைக்காலை பயன்படுத்துவாங்க. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே எத்திலீன் கிளைக்கால்ல இருந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டமும், ஸோ இந்த கீட்டோ ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து ஒரு ஆக்சிஜனும், இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம் மற்றும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து நீராக வெளியே போயிடும். ஸோ அப்படி வெளியே போயிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சைக்ளிக் கீட்டால் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதோட பேர் என்னது? சைக்ளிக் கீட்டால். ஸோ இதனோட வேலை என்ன வேலை அப்படின்னா, கீட்டோ ஃபங்க்ஷனல் குரூப்பை பாதுகாக்கிறது தான் இந்த சைக்ளிக் கீட்டாலோட வேலை. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் நம்ம ஆசிட் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு இந்த ரியாக்ஷன் பேக்வேர்டாக நடந்து நமக்கு மறுபடியும் கீட்டோனே கிடச்சிரும்.
சரியா? ஸோ அதற்காகத்தான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கீட்டோ ஃபங்க்ஷன் குரூப்பை ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அதற்கு அடுத்த படியில் எதுன்னு கூட வினைபுரியுது? இதுதான் நம்மளோட இன்டர்மீடியட் கியூ. இந்த இன்டர்மீடியட் கியூ வந்து அதற்கு அடுத்த படியில் கிரிக்னாட் ரியேஜென்ட் கூட வினைபுரியுது. அதாவது கிரிக்னாட் வினைப்பொருளின் கூட இது வந்து வினைபுரியுது. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் கிரிக்னாட் ரியேஜென்ட் எதற்காக பயன்படுத்துவோம். ஸோ கிரிக்னாட் ரியேஜென்ட் பொதுவாக ஆல்டிஹைட் கீட்டோன்கள் கூட வினைபுரியும். சரிங்களா? ஸோ இதே இது கார்பாக்சிலிக் ஆசிட் கூட எப்படி வினைபுரியும் அப்படின்னா, கார்பாக்சிலிக் ஆசிட்ல சிம்பிளாக உங்களுக்கு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் தான் நடக்கும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய மெத்தில் குரூப் வந்து இங்கே இருக்கக்கூடிய புரோட்டானை வந்து எடுத்துக்கிடும். சரிங்களா? அப்படி புரோட்டானை எடுத்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீப்ரோட்டனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஆசிட், இது பேஸாக செயல்படுது இந்த வினையில். சரிங்களா? ஸோ அப்படி செயல்படும் போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி கார்பாக்சிலேட் அயனி, அதாவது கார்பாக்சிலேட் அயான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டத்தை இந்த மெத்தில் குரூப் எடுத்தனால நமக்கு இது எதுவாக போயிடும், மீத்தேன் பை ப்ராடக்டாக வெளியே போயிடும். ஸோ இப்போ இந்த கார்பாக்சிலேட் அயனி வந்து அதற்கு அடுத்த படியில் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அந்த வினைக்கு என்ன பேர்னா ஆசிட் பேஸ் ரியாக்ஷன், இது ஏற்கனவே சொன்னேன். ஸோ அதற்கு அடுத்த படியில் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஸோ ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது இங்கே என்ன நடக்கும், புரோட்டான் ஏற்றம் வந்து நடக்கும். அதாவது இந்த கார்பாக்சிலேட் அயனியில் ஒரு புரோட்டான் ஏற்றம் வந்து நடக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே முன்னே என்ன சொன்னேன், இங்கே இருக்கக்கூடிய கீட்டோன் குரூப்பை வந்து இந்த எத்திலின் கிளைக்கால் குரூப் வந்து பாதுகாக்கும். எப்படி பாதுகாக்கும், சைக்ளிக் கீட்டாலா உருவாயிருச்சு அப்படின்னா பாதுகாக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பாதுகாப்பு குழுவை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் ஆசிட் பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு கீட்டோனே மறுபடியும் ஜெனரேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதனோட அடிப்படையில் பார்க்குறப்ப நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா டீப்ரொடக்ஷன் மற்றும் புரோட்டனேஷன், அதாவது பாதுகாப்பு குழு நீக்கம் மற்றும் புரோட்டான் ஏற்றம் நடந்து நமக்கு 2 ஆக்சா சைக்ளோபென்டேன் கார்பாக்சிலிக் ஆசிட்டே கிடைச்சிரும். இதுதான் நம்மளோட இன்டர்மீடியேட் ஆர். ஸோ இப்போ பாருங்க, இந்த பியும் ஆரும் ஒரே தான், ஒரே ப்ராடக்ட் தான், அதாவது ஒரே இன்டர்மீடியேட் தான். சரி, இங்கே எதற்காக இந்த குழு பயன்படுத்தினாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு சரியான ஆசிட் பேஸ் வினை இங்கே நடக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த கீட்டோன் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் இந்த வினை வந்து நடக்க முடியும். இப்போ இங்கே ப்ரொடக்ஷன் குரூப் நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா நம்ம கிரிக்னாட் ரியேஜன் நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் கூடயும் வினைபுரியும், இங்கே இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் கூடயும் வினைபுரியும். ஸோ இப்போ கிரிக்னாட் ரியேஜென்ட்டு செலக்டிவாக கார்பாக்சிலிக் ஆசிட் கூட மட்டும் வினைபுரியணும் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய கீட்டோ ஃபங்க்ஷனல் குரூப்பை வந்து பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கலாம், எத்திலீன் கிளைக்கால் மற்றும் ஆசிட் கேட்டலிசிஸ், அதாவது ஆசிட் வினையூக்கி பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு சைக்கிளிக் கீட்டால் உருவாகும். இந்த சைக்கிளிக் கீட்டால் கிரிக்னாட் ரியேஜன் கூட வினைபுரியாது. மறுபடியும் நம்ம ஆசிட் போட்டோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு கீட்டோ ஃபங்க்ஷனல் குரூப்பே நமக்கு கிடைச்சிரும். சரி, கடைசி படி என்ன பயன்படுத்தியிருக்காங்க, சோடியம் போரோஹைட்ரைடு அவங்களே கொடுத்துட்டாங்க ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ பெரும்பாலும் சோடியம் போரோஹைட்ரைடை பயன்படுத்தும் பொழுது ஆல்டிஹைட் மற்றும் கீட்டோன்களை தான் அது ஒடுக்கம் பண்ணும். சரிங்களா? அப்போ ஆல்டிஹைடை ஒடுக்கம் அடைஞ்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். இதே இது கீட்டோன் ஒடுக்கம் அடைஞ்சு அப்படின்னா உங்களுக்கு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ அதனோட அடிப்படையில் நமக்கு இங்கே என்ன இருக்குது, கீட்டோ ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்குது. கார்பாக்சிலிக் ஆசிட் கூட பொதுவாக சோடியம் போரோஹைட்ரைடு வினைபுரியாது. சரிங்களா? ஸோ இங்கே கீட்டோ மட்டும்தான் இருக்குது. அப்போ கீட்டோ குரூப் மட்டும்தான் ரெடியூஸ் ஆகும். அப்படி கீட்டோன் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ அந்த வினை என்னது, ரிடக்ஷன் வினை, அதாவது ஒரு ஒடுக்க வினை. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் எஸ். ஸோ நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் எஸ்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, 0.1 மோல் சேர்மம் எஸ் வந்து எவ்வளவு கிராம் எடையை கொண்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இதற்காக இதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு முதல்ல என்ன தேவை, இந்த காம்பவுண்டோட மோலார் நிறை வந்து நமக்கு தேவைப்படும், அதாவது மோலார் மாஸ் ஆஃப் எஸ் வந்து தேவைப்படும். ஸோ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா முதல்ல நமக்கு வந்திருக்கக்கூடிய காம்பவுண்டில் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது, எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அணு நிறை வேற கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, முதல்ல வந்து எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 கார்பன் ஆட்டம் இருக்குது. அப்போ 6 கார்பன் இருக்குது. ஸோ ஒரு கார்பனுக்கு 12 அப்படின்னா 6 × 12 72 கிடைக்கும்.
அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ ஒரு ஆக்சிஜனுக்கு 16. அப்போ 3 இன்ட்டு 16 48 கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நம்மளோட வசதிக்காக இதை வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. மொத்தம் 10 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து நமக்கு இருக்குது. அப்போ 10 இன்ட்டு 1 10 கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு மோலார் மாஸ் கிடைச்சிரும். ஸோ எல்லாத்தையும் கூட்டிட்டோம் அப்படின்னா மொத்தம் நமக்கு 130 வந்து வந்திருக்கு. இதுதான் நம்ம மோலார் மாஸ் ஆஃப் எஸ், அதாவது எஸ்ஸோட மோலார் நிறை. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, 0.1 மோல் சேர்மம் கேட்டிருக்காங்க. ஸோ 0.1 மோல் சேர்மம் எவ்வளவு எடையை கொண்டிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 0.1ஆல் இந்த 130 பெருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் 130 0.1ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு இறுதியாக கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 கிராம். அதாவது 0.1 மோல் சேர்மம் எஸ் வந்து 13 கிராம் எடையை கொண்டிருக்கும். இந்த காணொளியோட முடிவுக்கு வந்துட்டோம் மாணவர்களே. உங்களுக்கு இந்த கேள்வி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே.